காலைவேளையில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறபடி நெகேமியா ராஜாவின் பானபாத்திரக்காரராக பணியாற்றுகிறார். அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியை கேட்ட உடனே அவரால் தாங்க முடியாமல் அவர் வசனம் சொல்கிறது, நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் உபவாசித்து துக்கித்து ஆண்டவர் நோக்கி மன்றாடினார் என்று வாசிக்கிறோம். இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய செய்திகள் கேள்விப்படுகிறோம். நிறைய செய்திகள் என்னோட பர்சனலாக இருக்கட்டும், நம்மளோட இல்லை ஒரு பொதுவான விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு செய்தியை கேள்விப்படுகிறோம். ஆனால் நிறைய நேரத்தில் துக்கமான செய்திகள் நமக்கு வரும்போது ஒரு சுய பரிதாபமாக இல்லை ஒரு பரிதாபப்படுவோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கவலைப்படுவோம். ஆனால் ஆண்டவருக்கு தேவை ஒரு பரிதபிச்சுட்டு கொஞ்ச நேரம் உச்சி கூட்டிட்டு அதை குறித்து பேசிட்டு கடந்து போகிற ஒரு கூட்டத்தை தேடலை. நெகேமியாவை போன்று ஆண்டுடைய சமூகத்தில் அழுது ஜெபிக்கிற ஒரு நெகேமியாவை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம வாழ்கிற இந்த சமுதாயத்தில் பல இன்னலான பல இடுக்கமான சூழ்நிலைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் நியூஸ் ஆன் பண்ணாலும் சரி, செய்தித்தாளை படித்தாலும் சரி, சமூக வலைதளத்தில் பார்த்தாலும் சரி, நிறைய செய்திகள் வருகிறது. இந்த எல்லா செய்திகளில் எது முக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வண்டி நின்று போச்சு, அங்கேருந்து நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஆனால் அங்கேருந்து முதல்ல என்ன பண்ணுவீங்க? அங்கேருந்து அந்த வண்டி நின்று போன வண்டியை எப்படியாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கடந்து போகிறது தான் முதல் வேலை. அப்புறமா தான் அடுத்த பிரச்சனைகள், அடுத்த தேவைகள், அடுத்த காரியங்களை பார்ப்போம். ஏன்னா உங்கள் வாகனம் நடுவில் நின்று போச்சு. இதுதான் உங்களுடைய எது இம்பார்ட்டன்ட், எது ப்ரையாரிட்டி. ப்ரேயர்னாவே ப்ரையாரிட்டி தான், முக்கியத்துவம். இன்றைக்கி நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு தெரியாமலே நம்மளோட வாழ்க்கை ஓடுது. அதனால தான் இன்றைக்கி நெகேமியாக்களை காணாமல் நிறைய மாறான ஆட்களை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நெகேமியா காலத்தில் அப்படி என்ன அவருக்கு ஒரு செய்தி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வசனம் சொல்கிறது, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நெகேமியாவின் காலத்தில் தன்னுடைய சொந்த ஊரை குறித்து கேள்விப்படுகிறார். நம்ம ஊரெல்லாம் போனீங்கன்னா, வெளியூர்லாம் போயிட்டிங்கன்னா கேட்பீங்க, எப்படிப்பா இருக்குது, ஊரில் மழை பெய்யுதா, ஊரில் எல்லாம் சொந்த பந்தெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேள்விப்படுற மாதிரி அவர் கேள்விப்படுறார். எப்படி இருக்காங்க ஊரில் அப்படின்னும் போது தான் இந்த வார்த்தை வருகிறது, அங்கே இருக்கிறவங்க மகா நிந்தை அனுபவிக்கிறாங்க. பாதுகாப்பாக இருந்த அலங்கமெல்லாம் சுட்டரிக்கப்பட்டாச்சு. அங்கே யூதர்கள் கேள்வி கேட்பார் இல்லாமல் சித்திரவதைப்படுகிறாங்க. மிஞ்சி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க. ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, ஒரு எந்த விதமான பாதுகாப்பு அற்ற ஒரு நிலை. இதெல்லாம் கேட்டோடனே நெகேமியா நல்ல வெல் செட்டில் இருக்கிறாரு. நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காருன்னு வச்சிங்களேன். நல்ல வருமானம், நல்ல இருப்பிடம் எல்லாமே இருக்குது. ரீசெண்டாக ஒரு சின்ன ஒரு 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 செய்தி மாதிரி படிக்கும்போது ஒருத்தர் சொன்னார். எப்படி சொன்னார்னா, உண்மையாகவே ரொம்ப இந்த உலகத்திலே இந்த இந்தியாவிலே ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பார்லிமெண்ட்டில் இருக்கிற எம்பிகள் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன பிரதர், பார்லிமெண்ட்டில் எம்பி போய் கஷ்டப்படுறாங்களா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாத விலைவாசியை அந்த பார்லிமெண்ட்டில் பார்க்கலாம். பார்லிமெண்ட்டில் இருக்கிற கேன்டீனில் ₹1 தோசை, ₹1 இட்லி, எல்லாம் ₹1. எனக்கு அதை கேட்டேன், எனக்கு புரியலே அப்படின்னு. இங்கே அடிப்படை கூட வசதி இல்லாமல் இந்தியாவில் எவ்வளோ ஜனங்களுக்கு உணவு எல்லாமே பிரச்சனையில் இருக்குது. ஆனால் அங்கே பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கேன்டீனில்
அவ்வளோ சீப்பாக, அவ்வளோ அதை கூட காசு கொடுத்து வாங்க முடியாத அளவுக்குலாம் அவ்வளோ கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசியிருக்காரு. இன்றைக்கி உண்மையாக வாழ்க்கை அப்படி தான் போயின்னு இருக்குது. இன்றைக்கி சுகபோகமாக வாழ்கிறவங்க சுகபோகமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல், அடிப்படையான காரியங்கள் கூட சந்திக்கப்படாமல் ஜனங்க கஷ்டப்படுகிற நிலைகள் நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது. இதெல்லாம் குறித்து யோசிக்கவோ, இதெல்லாம் குறித்து பேசவோ நமக்கும் டைம் இல்லை, மற்றவங்களுக்கும் நேரம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் அதிகமாக யோசிக்கிற விஷயம், மிஷினரிகள் வந்தபோது இந்த தேசத்தில் இப்போ நம்ம பார்க்குற பிரச்சனைகள், இப்போ நம்ம சமுதாயத்தில் நாம் சந்திக்கிற சவால்களை விட அதிகமான சவால்கள், அதிகமான பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அந்த நாட்களில் அவங்க எல்லாருமே இப்படிலாம் கேட்டுட்டு உச்சி கூட்டிட்டு போகல, அவங்க ஜெபித்தார்கள், தேசத்தின் சூழ்நிலைகளை மாற்றினார்கள். உதாரணத்துக்கு வெள்ளூரில் இருக்கிற சிஎம்சி டாக்டர் ஐடா ஸ்காடர், அவங்களுடைய 2 தலைமுறையாக அவங்களோட தாத்தா காலத்திலேருந்து டாக்டர்களை படிக்க வச்சு மிஷினரிகளாக நாடுகளுக்கு அனுப்பினாங்க. அப்படி தான் அவங்க தாத்தா, அவங்க அப்பா, அவங்க எல்லாரும் வந்து பக்கத்தில் இருக்க இலங்கை தேசத்துக்கு மிஷினரியாக வந்து, அப்புறம் அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து இங்கே இருக்கிற வெள்ளூரில் ராணிப்பேட்டுக்கு அனுப்பி, ஆனால் இதில் இவங்க தாத்தாவோட டெடிக்கேஷன் படி எல்லாருமே டாக்டர் ஆனாங்க. டாக்டர் ஐடா மட்டும் டாக்டர் ஆக விருப்பம் இல்லாமல் அவங்க வேறு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஒரு நாள் ஒரு மாலை இரவு வேளையில் அவங்க வீட்டு வாசலில் உட்காந்து ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்க ஒரு பிராமண சகோதரர் ஓடி வந்து, இங்கே யார் பிரசவம் பார்க்குறாங்கன்னு கேட்க, அப்படியா எங்கள் அப்பா தான் பார்க்குறாரு அப்படின்னோடனே, அப்போ ஒரு ஜென்ஸு பார்க்குறாங்கன்னா என் மனைவிக்கு பிரசவம் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது, ஒரு பிரசவம் எவ்வளோ முக்கியமான விஷயம், இப்படி விட்டுட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரியல. திரும்ப ஒரு இஸ்லாமிய சகோதரர் வராங்கன்னு அவரும் அதே மாதிரி கேட்டுட்டு அவரும் இந்த மாதிரி ஆண்கள்னால் பார்க்கக்கூடாதுன்னு போயிடுறாரு. அப்புறம் திரும்ப ஒரு இந்து சகோதரர் வராங்க. இது 3 காரியமும் இவங்களுக்கு மனசில் ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி எழுப்புது. மறுநாள் பார்த்தா ஒரு சத்தம், ஒரு 3 சவ ஊர்வலம் போகுது. என்னன்னு பார்த்தா அந்த 3 சகோதரிகளும் இறந்து விட்டார்கள். இதை இதை கேட்டு இதை பார்த்தோன்னே அவங்க மனசு உடைஞ்சு போய், டாக்டர் ஆக மாட்டேன்னு சொன்ன அவங்க தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவங்க டாக்டராக படித்து மீண்டும் இந்த தேசத்துக்கு வந்து மருத்துவ சேவை ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம பார்க்குற வெள்ளூர் சிஎம்சிக்கு கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சமுதாயத்தில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளை இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு அதுக்கு ஒரு கொஞ்சம் பாரப்பட்டு ஜெபித்தா எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் அதை நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு நியூஸ் கேட்குற மாதிரி, சாதாரணமாக ஒரு காரியத்தை பார்க்குற மாதிரியே நம்ம போகும்போது தேவன் அதுக்கு எப்படி கிரியை செய்வார், எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. இன்றைக்கும் நம்ம வந்து உலக பிரகாரமாக எல்லா மனிதர்களை போல் அதை பார்த்துட்டு கடந்து போனால், அப்போ தேவன் யார் நெகேமியாவை எடுத்து பயன்படுத்துவார்? ஏன்னா இந்த நெகேமியா ஒன்றும் பெரிய சூப்பர்மேனோ ஸ்பைடர்மேன்லாம் இல்லை. ஒரு ஆர்டினரி மனிதன், ஒரு சாதாரண மனிதன். ராஜாவுக்கு பானபாத்திர வேலை. ராஜா சாப்பிட்ற உணவெல்லாம் செக் பண்ணி கொடுக்கணும், விரோதிகள் யாரும் எதுவும் விஷம் வச்சிடக்கூடாதுன்னு. ஆனால் தனக்கு கிடைச்ச அந்த லீவு நாட்கள்லையும் அவர் உட்காந்து உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் ரோட்டில் போய் கொடி பிடிக்கிறதுனாலையோ இல்லை ரோட்டில் போய் பிரச்சனை பண்ணுறதுனால நடக்காது. ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் தேவ சமூகம் மட்டுமே ஒரு பெரிய தீர்வாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆதி காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், ஆதி காலத்தில் வாழ்ந்த மிஷனரிமார்கள், இவங்க எல்லாருமே எடுத்த முதல் ஆயுதம் ஜெபம் மட்டுமே. உங்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், தேசத்தின் பிரச்சனையாக இருக்கட்டும், இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, தேவ சமூகத்தில் நாம் விழுந்து கிடக்கிறது. நாம் எவ்வளவாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோமோ அவ்வளவாக தேவன் மிக வேகமாக தீவிரமாக தேவன் செயல்பட வல்லவராக இருக்கிறார். இந்த நெகேமியா பண்ண ஒரே ஒரு வேலை, அவர் கேட்டார், அவர் இருதயம் பாரப்பட்டது. அவர் அந்த பாரத்தில் அவர் தேவ சமூகத்தில் அழுதார். அழுகையின் ஜெபம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான் நான் சொல்வேன். நான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கை போகிற வரைக்கும்
எனக்கு அப்படி ஒரு பெரிய ஜெபிக்கிற, அது மெயினாக அழுது ஜெபம் பண்ணுற வாழ்க்கை கிடையாது. ஜெபம் பண்ணுவேன், சத்தமாக ஜெபம் பண்ணுவேன், 4 ஊரை கூட்டுற மாதிரி ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அதனால் எனக்கு என்னவோ பெருசாக எதுவும் மாற்றம் ஆன மாதிரி தெரில. எங்கள் கல்லூரியில் எங்களுடைய வாத்தியார் ஒருத்தர், பிரபாகர் பாஸ்டர்னு சொல்லிட்டு, அவர் உண்மையாகவே அவருக்கு எரேமியான்னு வச்சுருக்கலாம். அவர் ஒரு மைக்கை பிடிச்ச உடனே கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுவார். அவர்கிட்ட தான் நான் ஃபஸ்ட் இயரும் 3rd இயரும் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். நான் அவர்கிட்ட கற்றுக்கின ஒரு மிகப்பெரிய ரகசியம் கண்ணீரின் ஜெபம். இங்கே பொதுவாக நம்மளுக்கு கண்ணீர் வரும். எப்போ கண்ணீர் வரும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா உடனே கண்ணீர் வரும். ஆனால் அதுவே மற்றவங்களுக்கு அப்படின்னா ரொம்ப லேசாக தான் வரும். ஒரு டெத்து வீட்டு கூட போனால் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப நெருங்கின உறவாக இருந்தால் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துடும். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சம் 4ஆம் பட்சம் ஆளாக இருப்பாங்கன்னா அவ்வளோவா லேசாக வராது. முகம் மட்டும் கொஞ்சம் சோகமாக இருக்கும். இது என்னன்னு பார்த்தா அந்த பேர்டனை நம்மளால் ரிசீவ் பண்ண முடியல. ஐயோ, அவங்க ஒரு உறவை இழந்து தவிக்கிறாங்க. அந்த வேதனை நம்மளால் அதை வாங்கி கொள்ள முடியாதனால தான் அந்த கண்ணீர் வரமாட்டேங்குது. தேசத்தில் எத்தனையோ சூழ்நிலைகளை நம்ம கேள்விப்படுகிறோம். உதாரணத்துக்கு நான் சிறுவர் ஊழியம் செய்கிறேன். அதனால் நான் இதை சொல்கிறேன்னு நினச்சாலும் சரி, எப்படி நினச்சாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னு கேட்டால், நான் இதை ஒரு 21 வருஷமாக செய்கிறேன். இந்த 21 வருஷமாக நான் நல்லா பார்த்துட்டேன். சிறுவர் ஊழியத்தில் சிறுவர்களுக்காக கண்ணீர் விட ஆட்களை விரல் விட்டு எண்ண முடியுது. தமிழ்நாடு மக்கள் தொகையில் 9 கோடி இருக்காங்க. இதில் 2.5 கோடி சிறுவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த 2.5 கோடி சிறுவர்களுக்கும் தொடர்ந்து ஏதாவது ரீதியில் அழிவுகள் நடந்துனே இருக்குது. ஆனால் இதை குறித்து அரசாங்கமும் கேட்க மாட்டேங்குது, அதிகாரியும் கேட்க மாட்டாங்க. எனக்கு அரசாங்கமும் பிரச்சனை இல்லை, அதிகாரியும் பிரச்சனை இல்லை. ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியர்களையும் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னு கேட்டால், நான் கடந்த நாளில் ஒருத்தர் கரூர் மாவட்டத்தில் எனக்கு புத்தகம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாசலம் திறக்காமலே இருந்தது. அப்போ எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எனக்கு உதவி செய்தார். அப்போ அங்கே அவர் மூலமாக அந்த புக்கெல்லாம் அங்கே கொடுத்தேன். அதுக்கு அடுத்தது பார்த்தா அவருக்கு என்னாச்சுன்னு தெரில, நான் இந்த ஊரை விட்டே போகிறேன், நான் வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடியாது அப்படின்ட்டார். அதனால் இந்த வருஷம் கரூரில் என்னென்னோ பண்ணி ஒன்றும் செய்ய முடியல. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா திடீர்னு பார்த்தா அவர் கரூருக்கே பிஷப் ஆகிட்டதா ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார். எனக்கு பார்த்தோன்னே ஷாக்காயிருச்சு. என்னையா இந்த ஊரை விட்டே போயிட்டேன்னாரு. ஆனால் அப்புறம் தான் புரிஞ்சுக்கின்னு அவருடைய பாரம்லாம் வேறு. இன்னைக்கு எல்லாம் உலக பிரகாரமான மனிதர்களை போல தான் ஆவிக்குரிய மனிதர்களும் ஆகிறதான் வேதனையாக இருக்கிறது. தயவு செய்ய சொல்கிறேன், குழந்தைங்களுக்காக ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் கடக்கிறதுல எனக்கு வருகிற சில செய்திகள்லாம் கேட்டிங்கன்னா அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. இன்றைக்கி அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுடைய அழிவுகள் அதிகமாகினே இருக்குது. பாலியல் கொடுமைகளாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைகளை பிறந்த குழந்தைகளை தூக்கி எறிகிறதா இருக்கட்டும், ஏகப்பட்டது நடந்துனே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இந்த சைல்ட் லைன் நம்பரில் ஒர்க் பண்ணுறான். அவன் அடிக்கடி அங்கே அவனுக்கு வருகிற இந்த மாதிரியான கால்ஸு, இந்த மாதிரியான செய்திகளெல்லாம் எனக்கு தொடர்ந்து அனுப்பிக்கினே இருப்பாங்க. நான் இது ஒரு 2-3 மாதமாக எனக்கு வர செய்தியெல்லாம் நான் என்னோடய ஸ்டேட்டஸில் வச்சு, சரி எத்தனை பேர் இதுக்காக ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துன்னே இருக்கிறேன். ஒருத்தர் கூட இதெல்லாம் ஏன் அப்படி பதிவிடுற, இதெல்லாம் ஏன் அப்படி நடந்துட்டுருக்குது, இது உனக்கு மட்டும் எங்கே இந்த செய்தி வருது, இதுவே நீ தேடின்றிய, இப்படி எந்த ரீதியிலுமே எதுவுமே கேட்கல. ஆனால் நான் வசனம் மட்டும் ஏதாவது வாக்குத்தத்தமாக ஏதாவது ஒரு வசனம் வச்சா அதுக்கு ஒரு தம்ஸ்அப்பு, அதுக்கு ஒரு ஆமேன் அல்லேலூயா. அப்போ தான் புரிஞ்சுக்கினேன், இங்கே நெகேமியாக்கள் குறைவாக இருக்கிறாங்க. அதனால தான் இன்னும் தேசத்தோடைய சூழ்நிலை இன்னும் மாற்றப்படாமலே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எங்கோ நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்கெல்லாம் அழுகிறோம் பாருங்கள். காசால மரணம், ஓலைகள், சத்தங்கள், பஞ்சம், அங்கே இருக்கிற அழிவுகள், இதெல்லாம் கேட்கும்போது எல்லாருடைய மனசெல்லாம் உடஞ்சி போய் பல பேர் பல ஸ்டேட்டஸ் பல காரியங்களை வச்சாங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப தேவை, எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆனால் சொந்த மண் இங்கே அழியுதே, சொந்த மண் இங்கே நாசமாக போயின்னு இருக்கு. அன்றைக்கி ஒரு நாள் அந்த தம்பி சொல்கிறான், அங்கிள் ஜிஹெச்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு அங்கிள், ஒரு 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 ரொம்ப சின்ன ஒரு 7-8 வயசுக்குள்ள ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னு சொல்லிட்டு உடனே அந்த டீமாக போயிட்டு அதெல்லாம் போய் செக் பண்ணுவாங்க, என்ன ஆச்சு, எதனால் அந்த பிரச்சனை அப்படின்னு போய் பார்க்கும்போது அவங்க சொந்த குடும்பத்திலே அந்த குழந்தைய ஒரு சொந்தக்கார ஒருத்தர் அசிங்கப்படுத்தி இருக்கிறாரு. 2 நாளைக்கு மேலே அந்த பிள்ளை உயிர் வாழ இறந்து போச்சு. நம்ம நாட்டு அரசாங்கம் எப்படி இருக்குன்னா, தப்பு பண்ணுறவங்கள
கூப்பிட்டு உட்கார வச்சு சோறு போட்டு அவங்க நல்லா பாதுகாத்து அவங்க காசு கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி காசு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து அவங்கள சுதந்திரமாக வெளியே விட்டுருவாங்க. இதுதான் நம்ம நாட்டு நிலைமை. ஆனால் அந்த அந்த குழந்தையோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது நம்ம பிள்ளையாக இருந்தால் நம்ம இருதயம் எப்படி அங்கலாய்க்குள்ள, எப்படி நம்ம ஓடுவோம்ல, எப்படி நம்ம பிள்ளையாக இருந்தால் எப்படி ஓடி போய் கத்தி கதறுவோம்ல. ஏன்னா அது நம்ம சொந்த ரத்தமாக இருந்தால் நமக்கு துடிக்கும்ல. அதுவே யாரோ ஒரு குழந்தை அப்படின்னும் போது அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ரீசெண்டாக பெங்களூரில் ஒரு குழந்தை பால் குடிக்கலன்னு சொல்லி, பிறந்த குழந்தை பால் குடிக்கலன்னு அம்மா கொதிக்கிற தண்ணியத்து குழந்தை மூஞ்சில் ஊற்றிருக்காங்க. இங்கே சென்னையில் ஒரு குழந்தை, ரெட்டை குழந்தை, அதில் ஒரு குழந்தை ரொம்ப வீச்சு கத்திருந்தால அம்மா ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் 2வது மாடியிலேருந்து பச்சை குழந்தைய தூக்கி வெளியே எரிஞ்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு அம்மா தனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்காக மாமியாருடைய குடும்பம் தாங்க முடியாமல் புருஷனுடைய அன்பு கிடைக்காதனால குழந்தை 48 நாளான குழந்தை சிசு அதோட மூக்கில் டிஷ்யூ வச்சு மூச்சு திணற வச்சு அப்படியே கொண்டு இருக்கா. உண்மையாகவே இதெல்லாம் மனுஷனா, இதெல்லாம் மிருகம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மிருகம் தன்னுடைய குட்டியை பாதுகாக்குது, தன்னுடைய குட்டியை பாதுகாக்குது மிருகம். இதெல்லாம் மிருகம்னு கூட சொல்ல முடியாது, ஏலியன்ஸ் கூட சொல்ல முடியல. இதை எங்கே போய் சொல்கிறதுனே தெரில எனக்கு, இது எந்த கேட்டகரியில் விற்கிறதுனே தெரியல. ஆனால் இதெல்லாம் நம்மலாம் நியூஸில் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் பார்ப்போம், யூடியூப்பில் பார்ப்போம். எல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து உங்கள் மனசை உடைக்கிறதுக்காகவோ இந்த காலையிலே உங்களை வருத்தப்படுத்துறதுக்காக இல்லை, உங்கள் மனசில் அந்த வேதனை அதை பார்க்கும் போதே ஒரு ஜெபம் பண்ணுங்களேன். அதை பார்க்கும் போதுங்களே ஜெபம் பண்ணுங்களேன். 2016லேருந்து நான் எங்கே சத்தம் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டாலும் உடனே நான் ஜெபம் பண்ணுவேன். என் குடும்பமே ஜெபம் பண்ணும். ஏன்னு கேட்டால் 2016 என்னுடைய நண்பன் இறந்து போயிட்டான். அவன் ஆக்சிடெண்ட் ஆகி அவனை ஆம்புலன்ஸில் நான் தான் திருச்சிக்கு பெரம்பலூர்லேருந்து நான் தூத்துக்குடி கொண்டு போய் தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி இதுக்கெல்லாம் நான் தான் கூடவே இருந்து போனேன், எல்லா இடத்துக்கும் கூடவே போனேன். அந்த ஆம்புலன்ஸ் அனுபவம் எனக்கு நல்லா தெரியும். எப்படியாவது என் மாப்பிள்ளையை ஆண்டவர் காப்பாற்றிடுவார், எப்படியாவது என் மாப்பிள்ளையை காப்பாற்றிடுவார். அந்த 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 ட்ராவல் பண்ணுற அத்தனை மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்றைக்கி தான் என் இருதயத்தில் புரிஞ்சுது, ஒவ்வொருத்தவங்களும் ஆம்புலன்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எப்படியாவது இந்த உயிரை காப்பாற்றிடலாம் காப்பாற்றிடலாம் காப்பாற்றிடலாம். ஆம்புலன்ஸ் ட்ரைவ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும், தன் உயிரை பணயம் வைத்து தான் அந்த வேகமாக ஓட்டுவாங்க. இதை கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், என் கண்ணு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குதா, ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே அந்த ஜீவனை காப்பாற்றுங்க ஏசப்பா. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த உயிருக்காக எத்தனை உயிர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவன் நல்லவனோ கெட்டவனோ அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம பண்ண வேண்டியது நம்ம ஜெபம் பண்ணணுங்க. ஒரு சத்தம் கேட்டவுடனே அந்த இருதயம் உடனே அங்கலாய்க்கணும். நெகேமியா அதை தான் செய்தார், அழுதார். நீங்கள் உங்களுக்காக அழுதிங்கன்னா உங்களுக்கு சுகர் பிபி எல்லாம் வரும். நீங்கள் தேசத்துக்காக அழிந்து போகிற ஆத்மாக்காக குழந்தைங்களுக்காக நீங்கள் அழ ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாய் சொல்கிறேன், கர்த்தர் இந்த தேசத்தை கட்டி எழுப்புவார். இவர் 2வது நான் இவர்கிட்ட நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, ஜெபம் பண்ணதோடு இல்லாமல் அவர் போய் ராஜ சமூகத்தில் ராஜா கிட்ட பேசுகிறார். அந்த நாட்களில் அப்படிலாம் ராஜா கிட்டலாம் பேச முடியாது. ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் ராஜா அவரை பார்த்துட்டு, உனக்கு மனசு தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன், உனக்கு ஒன்றும் வியாதி இல்லையே, உனக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அந்த இடத்துலையும் அவர் ஜெபம் பண்ணிட்டு ராஜா கிட்ட சொல்கிறார், என் ஊர் இப்படி இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருக்க முடியும், அப்படியே அப்போ உனக்கு எவ்வளோ நாள் லீவ் வேணும் அப்படின்னு உடனே அதை கேட்டு அந்த செயல்படுகிறார் பாருங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி ஜெபிக்கிற கூட்டம் நிறையா வந்துருச்சு, ஆனால் செயல்படுகிற கூட்டம் இல்லை. அதுதான் ப்ராப்ளம். இன்றைக்கி குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்ம சமுதாயத்தில், நம்ம ஊரில், நம்ம தெருவில், நம்ம கண்ணுக்கு முன்னாடி அழுகிற சிறுவர்களை காப்பாற்ற ஏதாவது ரீதியில் நம்ம செயல்பட்டு ஆகணும். சரி, யாரோ பிள்ளை தானே அப்படின்னு நினச்சா ரொம்ப கஷ்டம். ஒரு ஏரியாவில் ஒரு 100 குடும்பம் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த 100 வீட்டுக்கு நடுவில் உங்கள் வீடு இருக்கணும், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் வீடு இருக்குன்னு வச்சுங்க, அதில் அங்கே இருக்கிற ஒரு வீட்டில் தீ பிடிக்குதுன்னு வச்சுங்க, நீங்கள் அந்த வீடு தானே தீ பிடிச்சதுன்னு நினச்சிங்கன்னா அந்த நெருப்பு உங்கள் வீட்டுக்கு வர எவ்வளோ நாள் இருக்கும், எவ்வளோ நேரம் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது.
இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், செயல்படுங்க. நான் உடனே இன்றைக்கி போய் ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணுங்க, ஜெபிங்க, இல்லைங்க. சின்ன கிரியை. நெகேமியா செஞ்சது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப். என்ன ஸ்டார்ட் அப் பண்ணார்? ராஜா கிட்ட போய் பேசினார். ராஜா கிட்ட பேசும்போது என்ன நடக்கலாம் தெரியாது, ஆனாலும் போய் கேட்குறாரு. ஆனால் ராஜாவும் அதான் அவர் சொல்வார், தேவனுடைய நன்மையான கரம் என் மீது இருக்கிறபடினால ராஜா அவருக்கு எல்லா பதிவுகளையும் கொடுத்து, கடிதங்களை கொடுத்து, உதவிகளை செய்து நன்மையான கரம் நீட்டப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தெருவில் இருக்க ஒரு 5 குழந்தைக்காவது, ஒரு 2 குழந்தைக்காவது ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்கள், நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். எப்போ நல்லா படிப்பா, நல்லா இருப்பா, நான் உனக்காக ஜோம் பண்ணுறேன். ஏதோ ஒரு சின்ன அட்வைஸ், ஒரு சின்ன உதவி. அந்த பிள்ளைக்கு ஒரு பொருள் படிப்பு வராமல் இருக்கலாம், ஒரு சின்ன உதவிகள். நான் நிறைய மிஷனரிமார்களுடைய சரித்திரத்தில் படிக்கும்போது அவங்க அதிகமாக அந்த கல்வி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது, அந்த காலத்தில் இருந்த மூட நம்பிக்கைகள், அந்த காலத்தில் இருந்த அறியாமைகள், இதெல்லாம் போக்க அவங்க செஞ்ச கிரியைகள் இதுதான். இன்றைக்கி நீங்கள் சவுத் சைடில் போனீங்கன்னா ஒரு சர்ச் இருந்தால், அந்த சர்ச் அந்த காலத்தில் கட்டப்பட்ட சர்ச் இருந்தால் அந்த சர்ச் பக்கத்தில் கட்டாயம் ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த சர்ச் பக்கத்தில் ஒரு ஆர்ஃபன் இருக்கும், அந்த சர்ச் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஏன்னு கேட்டால் கிரியை செய்தார்கள். நம்ம ஜெபம் பண்ணுறோம், ரொம்ப நல்லது, ஆனால் கொஞ்சம் கிரியை செய்யுங்களேன். ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு சின்னதாக கிரியை செய்யுங்க. ரோட்டில் நடந்து போகிறீங்க, ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பசியில் கஷ்டப்படுது, காசு கொடுக்காதீங்க, சாப்பாடு கொடுத்து பாருங்கள். ஒரு சின்ன பிரெட், ஒரு பன், ஒரு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு சின்ன கிரியை செஞ்சு பாருங்களேன். கடந்த நாளில் இந்த ஒரு நிறைய ட்ரஸ்டெல்லாம் மூடினாங்க. அதில் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டை இந்தியாவில் மூடியிருக்காங்க கடந்த நாட்டில். அந்த ட்ரஸ்ட்டில் ஒர்க் பண்ணவங்க மட்டும் 2000 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன அப்படி ஒரு நல்ல வேலை செஞ்சாங்கன்னா, இந்தியாவில் தெரு ஓரங்களில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போட்டுருந்தாங்க. ஆனால் அதை இந்த அரசாங்கம் அந்த சாப்பாட்டில் மண் அள்ளி கொட்டிட்டாங்க. இப்போ ஒர்க் பண்ணவங்கள 2000 பேர் இருப்பாங்கன்னா, அப்போ எவ்வளோ பேர் அதில் சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க, எத்தனை 1000 பேருக்கு சாப்பாடு போயிருக்குன்றதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல கிரியைகள்லாம் நின்று போச்சு. நிறைய தொண்டு நிறுவனங்கள், நிறைய நல்ல செஞ்ச சில நன்மையான நல்ல விஷயங்களை செஞ்ச நிறைய காரியங்கள், கிரியைகள் நின்று போச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது தெளிவாக சொன்னார், இதுவோ ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிரியே செய்ய முடியாத ராக்காலம் வரப்போகிறது. அந்த ராக்காலத்துக்கு முன்னாடி நாம் கிரியை செய்வோமே. ஏன்னா நெகேமியா அன்னைக்கு ஒரு கிரியை செய்தார். ராஜா கிட்ட போய் பேசினார், உத்தரவு வாங்கினார். அதோடு இல்லாமல் துணிஞ்சு செயல்படும் போது இடையூறுகள் வருமானு கேட்டால் கட்டாயம் டிஸ்டர்பன்ஸ் வரும். நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஒரு ஃப்ரீ டியூஷன் நடத்துகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு குழந்தைக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னா இடரல் வராமல் இருக்கவே இருக்காது, பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது. அதுக்காக சோர்ந்தெல்லாம் போகவே கூடாது, செய்கிறத செஞ்சுக்கினே இருக்கணும். நானும் அந்த விபிஎஸ் ஊழியங்களை ஆரம்பித்த நாட்களையும் சரி, இந்த ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது சரி, இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன், நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட், நிறைய நெகட்டிவு. அப்புறம் தான் புரிஞ்சுக்கினேன், இல்லை இதெல்லாம் வரும்போது தான் அப்போ தான் இன்னும் கிரியை செய்யணும்னு அர்த்தம். நமக்கு ஒரு சின்ன எதிர்மறையான சூழ்நிலை வந்தோன்னு விட்டுடுவோம். ஐயோ இதெல்லாம் நான் செஞ்சால் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும். அப்படி பார்த்தா ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளோ கிரியை செய்கிறாரு, எவ்வளோ நன்மை செய்கிறாரு. அதை என்றைக்காவது ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறாரா? இத்தனைக்கும் நமக்கு தேவன் செய்கிற கிரியைகளுக்கு நாமளே இடையூறுகளாக இருக்கிறோம், நாமளே தடையாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதெல்லாம் விடலை. இல்லை, என் பிள்ளைக்கு நான் தொடர்ந்து ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து செய்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நெகேமியாவை போல அழுது ஜெபிக்க பழகுங்க, நெகேமியாவை போல கிரியை செய்யுங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, 52 நாட்களுக்குள்ள 52 டேஸ்க்குள்ளே அந்த அலங்கத்தை கட்டி எழுப்பி நம்பிக்கை இல்லாத ஜனங்களுக்கு நம்பிக்கையும் கொடுத்து, அதுக்கு மெயினாக என்னென்னா அவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இணைஞ்சு அவங்களோட கை கொடுத்து செய்ய ஆரம்பித்தாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைய, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தரிசனம் இருக்கா? ஏதாவது ஒரு விஷயத்தை டாஸ்க்கை செஞ்சு முடிப்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை நம்ம வாழ போகிறோம். இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்குள்ளே நாம் ஆண்டவருக்காக என்ன இந்த பூமியில் நம்ம செய்ய போகிறோம்?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சில பாயிண்ட்டை நான் சொல்லி நம்ம ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற பயங்கரமான இஷ்யூஸ். இதெல்லாம் இன்றைக்கி கேள்வி கேட்பார் இல்லாமல் ரொம்ப ஒரு நெருக்கமான சூழ்நிலையாக இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதுக்காக நான் செயல்பட்டுருக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை எல்லா இடத்துலையும் நான் இதை பற்றி பேசியிருந்துக்கிறேன். குறிப்பாக திருச்சபையில் நாம் சிறுவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம அவங்களுக்காக அழுது புலம்பி உபவாசிக்க ஆரம்பிக்கணும், கிரியை செய்யணும். குறிப்பாக நாம் ஏதாவது ஒரு செயல்படுறதுக்கான வழிகளை நம்ம பார்ப்போம். நிச்சயம் இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை தொடும் என்று நம்புகிறேன். நீங்கள் ஒரு நெகேமியாவாக எழும்புவீர்கள் என்றால் கர்த்தர் ஒரு தேசத்தையே கட்டி எழுப்ப கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.